ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढ़ार्थ महाविभूत्या ओंकार मर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयी मक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यप्रभवति 35 ஒரு தடவை திருப்பி பார்க்கலாம். மனஸ் ஓகே இது பார்த்துட்டோம். 35 பார்த்துட்டோம். 36 பார்க்கலாம். தவா அஜ்ஞாசக்ரஸ்தம் தபன சசிகோட்டித்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிலித பார்ஷ்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா रविशशि शुचीनाम् शुचीनामाविषये निरालोके लोके निवसति हि भालोकभुवने. इध स्प्लिट சொல்றேன். तव आज्ञा चक्रस्थम तपन शशिकोटि द्युतिधरम परम शंभुं वंदे परिमिलित पार्श्वं परचिता यम आराध्यन् भक्त्या रवि शशि शुचीनाम् आविषये निरालोके लोके निवसति हि भालोक भुवने. तव उन्नुடைய ஆக்ஞா சக்கரஸ்தம் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கும். ஓகே, தவாக்ஞா சக்கரஸ்தம்னா உன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கும். தப்பன சசிகோட்டி துதிதரம். தப்பனனா சூரியன், சசி அப்படின்னா சந்திரன். தப்பன சசி கோட்டினா கோட்டி சூரிய சந்திரன். தியுதி அப்படின்னா லைட். ஸோ தப்பன சசி கோட்டி தியுதி தரம் யாரிடத்துல ஆர் யாருக்கு கோட்டி சூரிய சந்திரர்களுடைய பிரகாசம் உள்ளதோ, ஓகே, அது யாரு? பரம் சம்பும் வந்தே, பேர்பட்ட சம்பு, பரசம்பு. ஓகே, வந்தே அப்படின்னா நமஸ்காரம் பண்றேன், வந்தனம் பண்றேன். இப்போ the sentence actually does not end here. There is a phrase which says parimilita parshvam parachita. The phrase is to be attached to this sentence. Okay, parimilita parshvam அப்படின்னா ரெண்டு பக்கத்துலயும் சேர்ந்து அணைக்க பெற்ற மாதிரின்னு அர்த்தம். பரிமிலித்தம்னா சரவுண்டட் பை ஆர் அணைச்ச மாதிரி. பார்ஷ்வம்
பக்கத்தில், ரெண்டு பக்கத்துலேயும் அணைச்ச மாதிரி. ஓகே, ரெண்டு பக்கத்துலேயும் அணைச்ச மாதிரி. பை ஹூ? பரச்சிதா. ஸோ பரச்சிதானா சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், அதாவது பை த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ். பரச்சிதா, சித் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ், சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அது யாரு? அம்பாள். ஸோ நம்ம 2 classes முன்னாடி we discussed how any kind of chalanam or any kind of expression becomes அம்பாள். ஸோ அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அறிவு தன்மை, சம்திங் தட் எக்ஸ்பிரஸஸ் அப்படின்னு வரும்போது அங்கே கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சிவபெருமானையும் மீன் பண்ணலாம், அம்பாளையும் மீன் பண்ணலாம். இந்த இடத்துல அது அம்பாளை தான் மீன் பண்ணுறது. பிகாஸ் ஷம்பூன்னு இருக்கார், அவருக்கு ரெண்டு பக்கத்தில் இருக்கிற பரச்சித் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா அது அம்பாளை மீன் பண்ணுறோம். ஸோ பரிமிலித பார்ஷ்வம் பரச்சிதா, பை த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் ஆன் போத் சைட்ஸ், சரவுண்டட் ஆன் போத் சைட்ஸ். அப்பேற்பட்ட ஷம்புவ, பரம் ஷம்பும், சாதாரண இல்லை, வசதியான சிரேஷ்டமான, அவருக்கு மேலே ஒரு என்டிட்டி கிடையாதுங்கிற அந்த பரஷம்புவ வந்தே. ஓகே, இந்த பரச்சிதா அப்படிங்கிற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா, இட் இஸ் நாட் ஓன்லி கான்ஷியஸ்னஸ்னு வரும்போது நிர்குண வடிவம் சகுண வடிவம் ரெண்டுமாவும் இருக்கிறன்னு அர்த்தம். பரச்சித் அப்படின்னா இந்த வார்த்தை, this is not the first time it's occurring. ஓகே, காரண பரச்சித் ரூபா அப்படின்னு ஆரம்பமே அமுக பஞ்சசத்தில தான். இந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிற பரச்சித் ரூபம் அம்பாள் அப்படின்னு சொல்றான். அம்பாளுக்கு அந்த பேர் ரொம்ப பொருத்தமானது, அது அவளுடைய பேர் தான், பரச்சித். ஸோ பரச்சித்தானா பை தட் பரச்சித் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாள் சகுணமாகவும் இருக்கா, நிர்குணமாகவும் இருக்கா. ஸோ திஸ் we have already discussed several times. அது திருப்பி திருப்பி சொல்லும் போது தான் மனசில் இறங்கும். அதுக்காக ஃபார் த சேக் ஆஃப் ரெப்படிஷன் சொல்கிறேன். ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டடாக இருக்குன்னா அது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஓகே, if something is manifesting, it has to be present in some unmanifest form. இப்போ இந்த மொத்த கிரியேஷன் எடுத்துட்டேன்னா, கிரியேஷனுங்கிறதே நம்மளால் ஹியூமன் பிரெயினால் ஒரு லெவலுக்கு மேலே இமேஜின் பண்ண முடியல. எவ்வளோ யூனிவர்சஸ் இருக்குது தெரியல, அக்ராஸ் டைம். ஸோ மல்டிவர்ஸுங்கிற கான்செப்ட் வருது. எப்படியெல்லாம் சிருஷ்டி இருக்குது தெரியல, எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது தெரியல. நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இன்னும் என்ன சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச சோலார் சிஸ்டமில் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இன்னும் எத்தனை சோலார் சிஸ்டம்ஸும் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது தெரியல. இது நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயினுக்கு புரிஞ்ச விஷயம். இது ஆன் த சேம் பிளேன். கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கிணறர்கள் இவாள்லாம் நம்மளோட இந்த கான்ஷியஸ் லெவலில் மேலேயும் கீழேயும் இருக்கிறவா. ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் கிரியேஷன். எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனி பாசிபிலிட்டி இஸ் அ பாசிபிலிட்டி இன் கிரியேஷன். அப்போது திஸ் இஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த ஸ்தூல லோகம், வேர் யூ கேன் ஆப்ஜெக்டிஃபை திங்ஸ். யூ கேன் சே இந்த ஸ்பீஷீஸ் இருக்குது, இது இப்படி பண்ணும், அது இருக்குது இப்படி பண்ணும் அப்படின்னு எண்ணற்ற பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அக்ராஸ் டைம். ஸோ மல்டிவர்ஸ்னு கான்செப்ட் வரும்போது நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம். நான் இப்போ இருக்கேன், the same version of me doing something else can exist in another universe which can coincide with this universe. அந்த யூனிவர்ஸ்ல லக்ஷ்மிக்கு சம்ஸ்கிருதமே தெரியாம இருக்கலாம். There could be another universe where I am an ace. இந்த மாதிரி ரெண்டு கட்டானா இல்லாம there could be another possibility. So this is just one possibility about me understanding Sanskritam. இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு for the multiple things that I do. So all possibilities, all potentiality across the space of time in the plane of existence la possible. நான் இதை ஏன் விரிவுபடுத்தி சொல்கிறேன்னா, that is the magnanimity of the creation that we live in. நம்மளால் அதை புரிஞ்சுக்க கூட முடியாது. அந்த I mean you have to really stretch to think. சும்மா எடுத்த எடுப்பில் நம்மளுக்கு அது இந்த 5 சென்சஸால் புரியப்படாத ஒரு விஷயம் நம்மளோட கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறது.
ஓகே, திஸ் இஸ் ஒன் கிரியேஷன். இந்த மாதிரி பல கிரியேஷன் இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இது ஒன் யூனிவர்ஸை பற்றி, ஒன் யூனிவர்ஸில் இருக்கிற மல்டிவர்சஸ் பற்றி. இது ஒரு பிரம்மாண்டம், யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடாது, பிரம்மாண்டம் இஸ் தி கரெக்ட் வேர்ட். ஒரு எக் ஷெல்குள்ள இத்தனை பாசிபிலிட்டி இருக்குது. அதில் பிக் பேங் தியரி வருது, பிளாக் ஹோல்ஸ் இருக்குது, டார்க் ஹோல்ஸ் இருக்குது, ஒயிட் ஹோல்ஸ் இருக்குது, எல்லா ஹோல்ஸும் இருக்குது. வி டோன்ட் நோ. ஓகே, ஆனால் வேதம் படித்தா வில் பி அந்த நம்மளோட மைண்டுக்கு அந்த எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் வேதம் டாக்ஸ் அபவுட் ஆல் தீஸ் பாசிபிலிட்டிஸ். இது ஒரு பிரம்மாண்டம், பிரம்மாவினுடைய ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாவுக்கு பல பிரம்மாண்டம், அதே மாதிரி பல பிரம்மா. பிரம்மா ருத்ர, பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிற ஸ்வரூபம் எத்தனை ஸ்வரூபம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அல்டிமேட் ஸ்வரூபம். அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கிறது பரசம்பு பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். That is the hierarchy in which this goes. So Ambala, we are talking about that root cause, Parachita, from whom all this has come, and the unmanifest form, from whom all this possibility has come, all this potentiality has come. So Parachit அப்படின்னா அதுதான் அர்த்தம். ஸோ நிர்குணமாக இருக்குது, சகுணமாகவும் இருக்குது. ஸோ அதை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறா? பரச்சித். ஸோ பரச்சித்தானா பை பரச்சித். ஸோ இந்த பரச்சித் ரூபமாக இருக்கிற அம்பாள் இந்த பரசம்புவுக்கு எல்லா பக்கத்துலையும் அணைச்சவாறு இருக்கா. எங்கன்னா ஆக்ஞா சக்கரத்தில். யாரோட ஆக்ஞா சக்கரத்தில்? அம்பாளோட ஆக்ஞா சக்கரத்தில். அம்பாளுடைய சக்திகளால், நிர்குண சகுண ரூபங்களால் சிவபெருமான் அம்பாளுக்கு இந்த இடத்துல சம்புவா இருக்கார். அதுக்கு ரெண்டு பக்கமும் அம்பாள் இருக்கா. அலவ் யூ இமேஜினேஷன் டு ரன். பிகாஸ் இந்த வார்த்தை ஒன்று தான் நம்மளுக்கு பிரமாணம், இது இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஹவ் எவர் மெக்னானிமஸ்லி யூ கேன் இமேஜின் திஸ், தட் இஸ் வாட் ஆதிசங்கரா மீன்ஸ் ஹியர். ஓகே, அந்த சம்புங்கிறவர் எப்படி இருக்கார்? கோட்டி தப்பன சசி தியுதிதரம், கோட்டி சூரிய சந்திர பிரகாசத்தோட. ஒரு சூரியனே நம்மளால பார்க்க முடியலை. ஓகே, சந்திரனை we can manage to see, எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம், பிகாஸ் அது borrowed light. கோட்டி சூரியன் சந்திரன். மேபி we can understand, now this is my interpretation. இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, அவ்வளோ தேஜஸ் இருக்குது, ஆனால் அந்த குளிர்ச்சியும் இருக்குது. இப்போ ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ இந்த கண்ணால் பார்க்க முடியுமானா இல்லை. யூ நீட் அ திவ்ய சக்ஷு, யூ நீட் அ டிவைன் ஐ, விச் இஸ் அவர் தேர்ட் ஐ. ஸோ இதை இப்படியும் எடுத்துக்கலாம். நம்மளோட தேர்ட் ஐயில் சிவனும் சக்தியும் இந்த ஸ்வரூபத்தில் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். தந்திர ரீதியாக பார்த்தா நடுவில் இருக்கிற சுஷும்னா நாடி சிவபெருமானும் இடா பிங்களாங்கிறது சக்தி ஸ்வரூபம்னு கூட நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம், தப்பாக ஆகாது. ஓகே, ஸோ அம்பாளுடைய ஆக்ஞா சக்கரத்தில் கோட்டி சூரிய சந்திர பிரகாசத்தோட சிவபெருமான் அம்பாளால் சூழப்பெற்று, ரெண்டு பக்கத்துலேயும் சூழப்பெற்று இருக்கா. இவாளுடைய ஸ்வரூபம் அம்பாளோட ஆக்ஞா சக்கரத்தில் இப்படி இருக்கு. தீஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ். அடுத்து யம் ஆராத்யன். யம் இந்த மாதிரியா இருக்கிறவாளை ஆராத்யன் பக்தியா, பக்தியா ஆராத்யன், பக்தியோட ஆராதனை செய்தால். என்ன நடக்கும்? ரவி சசி சுச்சீனாம் ஆவிஷயே. சாரி, அது தப்பாக பிரிக்கிறேன், நான் தப்பாக பிரிக்கிறேன். சுச்சீனாம் அவிஷயன்னு தான் வரணும், ஆவிஷயன்னு நான் சொல்லக்கூடாது. சுச்சீனாம், சுச்சீனாம் ஆவிஷயே, சுச்சீனாம் அவிஷயே. ஐ நீட் டு செக். சுச்சீனாம் அவிஷயன்னு தான் போட்டிருக்கு விளக்கத்தில், தமிழில்.
சுச்சீனாம் அவிஷயேன்னா வரணும். பட் சேர்த்து சொல்லும்போது சுச்சீனாம் விஷயேன்னு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இங்க புக்ல வந்து சுஷினாம விஷயே அப்படின்னு தான் போட்டிருக்கு. மேக் பக்கத்துல கால் வாங்கல. கரெக்ட். சுச்சீனாம் அவிஷயே தான். அப்போ சம்ஸ்கிருத டெக்ஸ்டோடைய மிஸ்டேக் அது. சம்ஸ்கிருதம் ஃபாலோ பண்ணுறவாளாக இருந்தால் அதை திருத்திக்கோங்க. நான் வச்சுருக்கிற புக்கில் கிரியோட இதில் கிரியாது இல்லை ராமகிருஷ்ணா மிஷனோட புக்கில் அப்படி இருக்குது. ஐ பிலீவ் தி அதர் புக்ஸ் இட் ஷுட் பி ஓகே. சரியா? இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ல கரெக்ட் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களை வந்து சுஷினாம விஷயேன்னு தான் இருக்கு. ஓகே. சுஷினாம்க்கு தான் கால் வாங்கியிருக்கு. ரைட். சரி. ரவி சசி சுச்சீனாம் அவிஷயே. அகெயின் phrases. ஸோ ஃப்ரேஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வில் கெட் இன் டு தி என்டையர் சென்டென்ஸ். ரவி சசி சுச்சீனாம் அவிஷயே. ரவி சூரியன், சசி சந்திரன், சுச்சி அக்னி. ரவி சசி சுச்சீனாம்னா பை சூரியன் சந்திரன் ஆர் அக்னி, திருத்தீயா விபக்தி. ஸோ பை சூரியனாலேயோ சந்திரனாலேயோ இல்லை அக்னினாலேயோ அவிஷயே விளக்க வைக்க முடியாத. ஓகே. அடுத்து நிராலோகே அலோகே. சம்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா அவகிரகம்னு ஒன்று போட்டிருப்பா. தமிழில் வந்து அவகிரகம் போட்டிருக்கா ஒரு எஸ் மாதிரி. தட் இஸ் கால்ட் அவகிரகம். இட் இண்டிகேட்ஸ் அ சவுண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு. ஓகே. ஸோ நிராலோகே அதை பிரிச்சேன்னா நிராலோகே அலோகே நிவசதி அப்படின்னு வரும் த ஃப்ரேஸ். நிராலோகே அப்படின்னா கண்ணுக்கு எட்டாத. ஸோ சூரிய சந்திர அக்னியினால விளக்க முடியாத. நிராலோகேனா கண்ணுக்கு எட்டாத. அலோகே லோகம்னா என்ன? நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த வேர்ல்ட் இஸ் கால்ட் லோகம். அவலோகனம் ஆலோகனம்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். நம்ம தர்ஷனத்துக்கு எது எட்டுறதோ தட் இஸ் திஸ் லோகம். அப்ப அலோகே அப்படின்னா கண்ணுக்கு எற்ற இந்த உலகத்தை விட டிஃப்ரெண்டா இருக்கிற ஏதோ ஒரு விஷயம். ஸோ நிராலோகேனா கண்ணுக்கு தெரியாத. அலோகே அப்படின்னா இந்த கண்ணால் பார்க்குற இந்த உலகத்தை விட டிஃப்ரெண்டா. நிவசதி நிவசதி பாலோக புவனே. பா அப்படின்னா ஷைனிங் அப்படின்னு அர்த்தம். பாலோகம்னா இட் இஸ் அ லோகம் வேர் எவ்ரிதிங் ஷைன்ஸ், வேர் எவ்ரிதிங் இஸ் இல்லுமினேட்டிங், வேர் எல்லாமே வெளிச்சமயமா இருக்கு. அந்த லோகத்துக்கு பேர் என்ன? பாலோகம். ஓகே. பாலோக புவனே அப்படின்னா பெரிய ஒரு இல்லுமினேட்டடா பரஞ்சோதியா இருக்கிற ஒரு லோகம். அது எதை குறிக்கும்? பாலோக புவனம் அப்படிங்கிறது என்னது? அம்பாளுடைய சாயுஜ்ய பதவி. வேர் there is no darkness, there is only light. சரி. இப்போ லைட் அப்படின்னா எதை குறிக்கும்? வெளிச்சம்ங்கிற விஷயம் physically and otherwise what does it indicate? பாலோக புவனம்னா a world of light, a world of only illumination அப்படின்னு சொன்னா what does light indicate? Light, world of light அப்படின்னா என்ன அர்த்தம்? Consciousness. அப்புறம் what, how else can you progress with that line of thought? லைட் அப்படின்னா அது எதை குறிக்கும்?
நாலேஜா கான்ஷியஸ்னஸும் நாலேஜும் நாலேஜும் ஒண்ணுதான். பிலாங்ஸ் த சேம் குரூப். இல்லை, கான்ஷியஸ்னஸ் நாலேஜ் ஈக்குவேட் நீங்கள் வந்து லேமேன் டேர்ம்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டேர்மாக சொல்லும் போது வேணால் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். பட் தேர் என்டையர்லி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். கான்ஷியஸ்னஸ்ங்கிறது எப்போதும் இருக்கிறது. நாலேஜ் இருக்கலாம், இல்ல அதை புரிஞ்சுக்கலாம், புரியாத போலாம், பட் இட் இஸ் ஆல்வேஸ் தேர். கான்ஷியஸ்னஸ் வந்து நமக்கு மறைஞ்சனால தெரியறதோ இல்லையோ, நம்மளுக்கு இட்ஸ் தேர். இட்ஸ் த நாலேஜ் வந்து எப்படின்னா இந்த கான்ஷியஸ்னஸ் மேலே இருக்கிற மாயையை நீங்கள் விளக்கறீங்க. Then it comes to your knowing. What comes to your knowing becomes knowledge. But what it's already there is consciousness. அப்படி சொல்லலாம். அதுதான் அதோட அப்சல்யூட் டெஃபினேஷனானு எனக்கு தெரியல. பட் எஸ், திங்கிங் அபவுட் இட், திஸ் இஸ் வாட் இட் மைட் பி. ஞானத்தையும் சித்தையும் சேம்னு நான் ஐ ஹவ் நாட் ரெட் எனிவேர். அதை செக் பண்ணுறேன் நான். ஓகே. ஸோ லைட் அப்படின்னாலே வெளிச்சம். வெளிச்சம்னா நம்மளுக்கு என்ன வார்த்தை தோன்றது, அறிவுன்னு தோன்றது, புரிதல்னு தோன்றது, ஆர் சம் கைண்ட் ஆஃப் நோயிங். ஸோ அது எப்போதும் ஒரு அறிவுத்தன்மை உடைய இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது எதுவாக இருக்க முடியும்? அம்பாளுடைய சாயுஜ்ய பதவி. அம்பாளோட ஐக்கியமானோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தமாகும்? சாயுஜ்யம்னா அம்பாளோட இரண்டரை கலக்கிறது, அதுக்கு பேரு தான் சாயுஜ்யம்னு பேரு. ஸோ அவ என்ன சொல்றா, அம்பாளுடைய ஆக்ஞா சக்கரத்துல சிவபெருமானும் அம்பாளும் இந்த ரூபத்துல இருக்கிறத எவன் ஒருவன் பக்தியுடன் ஆராதனை செய்கிறானோ, வாட் ஹேப்பன்ஸ் டு ஹிம்? ரவி சசி சுச்சீனாம் அவிஷயே நிராலோகே லோகே நிவசதி. அவனுக்கு அங்க வாசம் கிடைக்கிறதுங்கிறான். சொல்லுங்க. He ceased to exist, like அவருக்கு முக்தி கிடைச்சிடுது அப்படின்னு அர்த்தமா இருந்தா? He becomes one with God. அதுதான். அப்படின்னா என்ன? He will not be reborn again. Correct. That is a consequence of having mukti. But what is mukti? Not able to describe. ஸோ அதை வந்து எப்படி அதை ஒரு பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம எல்லாருமே பகவத் ஸ்வரூபம் தான். நம்மளுக்கு ஒரு பவர் ஆஃப் ஃப்ரீ வில் இருக்குது. வி ஹாவ் கான்ஷியஸ்னஸ், வி ஹாவ் சத்து, வி ஹாவ் சித், வி ஹாவ் ஆனந்தம், அண்ட் வி ஹாவ் த பவர் ஆஃப் ஃப்ரீ வில். எப்படி வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். வி கேன் கிரியேட் அவர் லைஃப், வி கேன் கிரியேட் அவர் டெஸ்டினி. ஆனால் ஒரு லிமிட்டெட் சென்ஸில். இப்போது அம்பாள் அப்படின்னு ஆயிடுதுன்னா, ஆர் சாயுஜ்யம் அப்படின்னா அந்த லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல் யுவர் அன்லிமிட்டெட்லி சத், அன்லிமிட்டெட்லி சித், அன்லிமிட்டெட்லி ஆனந்தம். அத்வைத்தம் புரிஞ்சிடும். அதுதான் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கறது புரிஞ்சிடும். நம்ம புரியறது இல்ல, அது உங்களோட பிராக்டிக்கல் ரியாலிட்டியா இருக்கும். பிராக்டிக்கல் ரியாலிட்டியா ஆகிடும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே ஆகிடும். If you can keep aside your emotions and fears and உங்கள் மைண்டில் ஓடுற அந்த சாட்டரிங்கை நீங்கள் கொஞ்சம் அசைடாக கொஞ்சம் நேரத்துக்கு ஒதுக்கி வச்சேனாலே you will be able to understand that you are not very different from God. அவருடைய ப்ரோட்டோடைப் தான் நம்ம எல்லாரும். நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம், which is the power of creation. அதே பவர் ஆஃப் கிரியேஷன் வச்சு தான் சிருஷ்டி நடக்கிறது, ஸ்திதி ஆகிறது, லயமும் ஆகிறது. பட் இன் அ லிமிட்டெட் ஃபேஷன். இதே அன்லிமிட்டடாக ஆச்சு அப்படின்னா தென் இட் இஸ் பரமாத்ம ஸ்வரூபம். ஸோ நம்மளுக்கும் பரமாத்மாக்கும் அத்தி ஆத்மா லெவல் தெர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ். அந்த லிமிட்டேஷன் தான் விச் வி ஹவ் கிரியேட்டட் ஓவர் லைஃப் டைம்ஸ். ஓகே, ஸோ அதுதான் என்னது சாயுஜ்ய பதவி. அப்பேற்பட்ட இப்போ பரஞ்சோதி வடிவமான அப்படின்னா என்ன அர்த்தம்? பரம ஞான வடிவமான பரம சத், பரம் சத், பரம் சித், பரம் ஆனந்தம் அப்படின்ற அந்த சாயுஜ்ய பதவி எவன் ஒருவனுக்கு கிடைக்கிறது? அந்த இடத்துல சூரிய சந்திரன் அக்னியோடைய வெளிச்சத்தால் அந்த இடத்த நீங்கள் பார்க்க முடியாது. அது அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் கிடையாது. இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ஆர் இந்த கண்ணால் பார்க்கப்படுற லோகம் அது கிடையாது.
அப்பேற்பட்ட அந்த பரஞ்சோதி வடிவமான அந்த உலகம், அந்த லோகம், where you won't need these physical eyes. அதில் இவன் நித்தியவாசம் செய்வான். யாரு? சிவபெருமானையும் அம்பாளையும் இந்த ஸ்வரூபத்துல இவன் பக்தியா ஆராத்யன், பக்தியோட ஆராதனை செய்வானோ அவன். புரிஞ்சதா? 36th ஸ்லோகம். ஓகே, ஒரு தடவை சொல்லிட்டு 37க்கு போறேன். தவாஜ்ஞா சக்ரஸ்தம் தபன சசி கோட்டித்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிலித பார்ஷ்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா ரவிஷசி சுச்சீனாம் அவிஷயே நிராலோகே லோகே நிவசதி ஹி பாலோக புவனே. विशुद्धौ ते शुद्धस्फटिकविशदं व्योमजनकं शिवं सेवे देवीम् अपि शिवसमानव्यवसिताम् ययोः कान्त्यायान्त्याः शशिकिरणसारूप्यसरणेः विधूतान्तध्वान्ता विलसति चकोरीव जगति. स्प्लिट. विशुद्धौ ते शुद्धस्फटिकविशदं व्योमजनकं शिवं सेवे. இது ஒரு ஃப்ரேஸ். திருப்பி இதோட அட்ஜெக்டிவா தேவீம் அப்பி சிவசமான வியவசிதாம், இது அடுத்த ஃப்ரேஸ். யயோஹோ காந்தியா யாந்தியாக சசிகிரண சாரூப்ய சரணேஹே விதூதாந்தர்த்வாந்தா விலசதி சகோரீவ ஜகதி. विशुद्धौ ते शुद्धस्फटिकविशदं व्योमजनकं. ते विशुद्धौ, உன்னுடைய விஷுத்தியில், விஷுத்திங்கிறது த்ரோட்ல இருக்கிற சக்கரம். இந்த சக்கரத்துக்கு என்ன எலிமெண்ட் பிரதானம்னா ஆகாச தத்துவம் பிரதானம். இந்த ஆகாச தத்துவம் இம்பேலன்ஸா ஆச்சு நம்மளுக்கெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we wouldn't be able to summon up enough confidence to even talk. Self-expression comes from a very healthy throat chakra, which is directly related to your Manipurakam or solar plexus. Direct connection undu. And thyroid related issues, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், அப்பர் செஸ்ட் பெயின் எல்லாம் பார்த்தேன்னா இந்த த்ரோட் சக்ரா தான் காரணமாக இருக்கும். முக்கியமான காரணம் அவளோட செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அவள் குழந்தையிலேருந்தோ இல்லை ப்ரீவியஸ் ஜென்மாலேயோ நிறையா சப்ரெஸ் பண்ணியிருப்பா. சொல்லணும்னு நினச்சதை சொல்லியிருக்க மாட்டா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சதை ஏதோ ஒரு விதத்தில் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் அந்த பாரத்தை ரொம்ப க்ரியேட் பண்ணி அந்த த்ரோட் சக்ராவை இது பண்ணி வச்சுருப்பா, கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பா. சில பேருக்கு காணாமலே போயிடும், அந்த அளவுக்கு அதை பண்ணி வச்சிருப்பா. ரீசன் இஸ் சப்ரெஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒரு முக்கியமான காரணம். there are other reasons, but this is one reason. ஸோ அதான் விஷுத்தி சக்கரத்தோடைய ஒரு குட்டி இன்ட்ரோ. இப்போ தே விஷுத்த, உன்னுடைய விஷுத்தி இல்லைன்னா அம்பாளுடைய விஷுத்தி சக்கரத்தில். ஸோ போன ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் தீம் வைஸ் இட் இஸ் த சேம். அம்பாளுடைய ஆக்ஞா சக்கரத்தில், அம்பாளுடைய விஷுத்தியில். ஸோ முன்னாடி இங்கே பேசினார், இப்போ இங்கே பேசுகிறார். எதுக்கு இப்படி பேசுகிறார்? 35th ஸ்லோகத்தில், அதுக்கு 34th என்ன பார்த்தோம்? சிவபெருமான தியானம் பண்ணால் அம்பாள் தெரிகிறா, அம்பாளை தியானம் பண்ணால் சிவஸ்வரூபம் தெரியறது. அப்போது இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தால் அதை சிவம்னு சொல்லுவோம். அது ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்குன்னு வந்துடுதுன்னா அது ஒரு விளங்குற ஸ்வரூபத்துக்கு வந்தது, நம்மளுக்கு புரியும்படி ஒரு ஸ்வரூபம், அது ஏதோ அது இருக்குன்னு காமிக்கிற ஒரு ஸ்வரூபம் வந்தால் அது அம்பாள்.
ஸோ அம்பாளுக்குள்ள பொட்டென்ஷியலாக சிவபெருமான் இருக்கா, ஆனால் சிவபெருமானுடைய சக்தியாக யார் இருக்கா? அம்பாள் இருக்கா. ஸோ ஒன் வித்தவுட் தி அதர். ஸோ திருப்பி we have to go understand it through the விளக்கு வெளிச்சம் எக்ஸாம்பிள் ஆர் சொல்லும் பொருளும் எக்ஸாம்பிள். டக்குன்னு நம்மளுக்கு புரியறதுக்கு அகெயின் திருப்பி சொல்கிறேன், that might not be the absolute explanation, but it is like that அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அம்பாளுடைய விசுத்தி சக்கரத்தில் சுத்த ஸ்பட்டிக விஷதம், சுத்த ஸ்பட்டிகம், ஸ்பட்டிகம் பார்த்துருக்கேன் இல்லையா, ஒயிட் கிறிஸ்டல், சுத்த ஸ்பட்டிகம், ரொம்ப கிளியரா இருக்கிற ஒயிட் கிறிஸ்டல். விஷதம் அப்படின்னா ஸ்வரூபம். ஓகே, அடுத்து வியோமஜனகம். வியோமம்னா ஆகாசம், ஆகாசம் ஸ்பேஸ். ஒரு கிரியேஷன், ஒரு விஷயம் உண்டு பண்ணணும்னா முதல்ல அதுக்கு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ்ல தான் பாக்கி விஷயங்கள் வந்து உட்காரும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆகாஷ தத்துவம். இப்போ யூனிவர்ஸ்ல பார்த்தோம்னா பிளானட்டரி சிஸ்டம்ஸ் அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கு. எதுல இருக்கு? இட் இஸ் இன் ஸ்பேஸ். ஸோ தட் இஸ் ஆகாஷ தத்துவம். இந்த ஆகாஷ தத்துவம் யார்கிட்ட வருது? சிவபெருமான்கிட்ட இருந்து வருதுன்னு இங்க சொல்றார். வியோம ஜனகம், யாரிடத்திலிருந்து அந்த வியோமம்ங்கிறது வருதோ அவர். த ஃபாதர் ஆஃப் ஆகாஷம்னா என்ன அர்த்தம்? ஜனகம்னா ஃபாதர், ஜனகனா உண்டு பண்றவர்னு அர்த்தம். யாரு உண்டு பண்றா? சிவபெருமான். ஸோ சுத்த ஸ்பட்டிக விஷதம், சுத்த ஸ்பட்டிகத்தை போல இருக்கிற உருவமும் ஆகாஷ தத்துவத்துக்கு ஜனகரா இருக்கக்கூடிய சிவம், சிவபெருமானை சேவே சேவே சேவிக்கிறேன். இப்போ தேவியும் அப்பி, அம்பாளையும் சேவிக்கிறேன். ஸோ சிவபெருமான்கிட்ட சக்தி அம்பாள்னு நீங்கள் தனியாக பிரித்து சொல்லிடலாம். ஆனால் சிவபெருமானுடைய ஸ்வரூபத்தில் அம்பாளை தனியாக பிரித்து சொல்ல முடியாது. அம்பாளுடைய விசுத்தி சக்கரம்னு சொன்னாலும் நீனும் சிவபெருமானும் அப்படிங்கிறார். அம்பாளுடைய ஆக்ஞான்னு சொல்லும் போது நடுவில் சிவபெருமான் இருக்கா, ரெண்டு பக்கமும் நீ உட்கார்ந்துட்டு இருக்க அப்படிங்கிறார். ஸோ தட் பாயிண்ட் இஸ் டு பி நோட்டட், ரைட்? ஸோ தேவியும் அப்பி, தேவியையும் கூட, எப்பேற்பட்ட தேவி? தேவியும் அப்பி சேவே, அந்த தேவியையும் நான் சேவிக்கிறேன். எப்பேற்பட்ட தேவி? சிவசமான வியவசிதாம், சிவசமான, சிவனுடைய ஸ்வரூபத்துக்கு சங்கல்பத்துக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, சிவனுக்கு சமானமா இருக்கிற. ஸோ நம்ம வந்து அந்த சாமியம் எப்படி இருக்குன்னு லாஸ்ட் 2 கிளாஸஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். அந்த விஷயத்தை வச்சு இவாளுக்கு சேம் அப்படின்னு சொல்வா. ரூபம், த வே வேர் தே ஆர் பிளேஸ்ட், ஹவு தே ஆர் பிளேஸ்ட், அவளை எப்படி ஆராதனை பண்ணுறோம், அவளுடைய ஸ்வரூபம் என்ன, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா, தத்துவம் என்ன, எல்லா ரீதியாகவும் சேம். ஸோ இங்கே அவள் என்ன பாயிண்ட் ஆக்சுவலி ஐட்ரேட் பண்ணுறா அப்படின்னா, சிவ சமான வியவசிதாம், அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆர் அவள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிவனுக்கு சமானமா இருக்கு. அவளுடைய சிவபெருமான் எதையெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் இவளும் பண்ணுவா. ஸோ சிவ சமான வியவசிதாம் தேவீம் அப்பி சேவே. ஸோ அம்பாளுடைய விசுத்தி சக்கரத்துல பளிங்க போல இருக்கிற சிவபெருமானையும் அவருக்கு சமானமா இருக்கிற அம்பாளையும் நான் சேவிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸோட மீனிங். அடுத்து யயோஹோ காந்தியாஹா, எவர்களுடைய காந்தினால், காந்தினா அவளுடைய ஸ்வரூபத்துல இருந்து வெளியில வர அந்த பிரைட்னஸ், இட் இஸ் கால்ட் காந்தி. யயோஹோ காந்தியாஹா,
யாந்தியாக சசிகிரண சாரூபிய சரணேஹே. எவர்களுடைய ஸ்வரூபத்திலிருந்து யாந்தியாகானா வெளிவர. என்னது வெளிவருது? சசி கிரண சாரூபிய சரணி. மூன்லைட் போல இருக்கிற அந்த சாரூபியம்னா அதை போல் இருக்கிற, சரணினா waves of light. ஸோ அவளுடைய ஸ்வரூபத்திலேருந்து வெளியில் வர அந்த காந்தி எப்படி இருக்குன்னா, மூன் லைட்லேருந்து எப்படி வேவ்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஆஃப் லைட் வருமோ அந்த மாதிரி இருக்கு அவளுடைய காந்தி. குளுமையாக இருக்கு, பிரகாசமும் பண்ணுறது, குளிர்ச்சியும் இருக்கு. அந்த காந்தி என்ன பண்ணுறது? வாட் டஸ் தட் bright light from their swarupam do? Vidhutantar dhvanta vilasati chakoriva jagati. விதூத, விதூதனா எடுக்கிறது. எது? அந்தர்த்வாந்த. அந்தர்த்வாந்தனா உள்ளுக்குள்ள இருக்கிற டார்க்னஸ். உள்ளுக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? நம்மளுடைய அஜ்ஞானத்தை குறிக்கும். அஜ்ஞானம்னா எதை அஜ்ஞானம்னு சொல்றா? நான் யாருங்கிற விஷயத்துல அஜ்ஞானம். வாஸ்தவத்துல அந்த ஒரு விஷயம்தான் எல்லா அஜ்ஞானத்துக்கும் மூலமா இருக்கு. ஏன்? நான் யாருங்கிற விஷயத்துல எனக்கு ஞானம் இல்லாததுனால வாட் எவர் ஐ பர்சீவ் அதையும் நான் வேற மாதிரியா பர்சீவ் பண்றேன். Your perception changes when you don't have the right knowledge about who you are. ஸோ இன்னைக்கு தேதியில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் யாரு அப்படிங்கிற ஸ்வரூபம் என்னன்னு புரியாதனால வந்த கோளாறு தான். சோஷியலி நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் எடுங்கோ, எக்கனாமிக்கலி எடுத்துக்கோங்கோ. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறது ஒரு மொத்த சொசைட்டி இம்பேக்ட் பண்ணுறது, ஒரு மொத்த நேஷனை இம்பேக்ட் பண்ணுறது, அப்படி போகிறது. இட் மல்டிப்ளைஸ். ஆனால் எல்லாத்துக்கும் ஜடம், எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னு பார்த்தேன்னா தன்னை பற்றி கரெக்டான ஒரு ஞானம் இல்லாதது. ஸோ தட் இஸ் கன்சிடர்ட் டு பி த ரூட் காஸ் ஆஃப் ஆல் இக்னோரன்ஸ். ஸோ அது என்னது? அந்தர்த்வாந்தம், உள்ளுக்குள்ள இருக்கிற இருள். ஓகே, ஸோ அம்பாளும் சிவபெருமானும் பளிங்கு போல இருக்கா. அவளுடைய உடம்புல இருந்து, அவளுடைய ஸ்வரூபத்திலேருந்து வர காந்தி சசிகிரணங்களை போல இருக்கு. இந்த சசிகிரணங்களுக்கு என்ன இங்க மகிமைன்னா, சக்கோரி சக்கோரின்னு ஒரு பக்ஷி இருக்கு. அது மூன் லைட் வந்துடுதுன்னா சந்தோஷமா கத்தின்னு இருக்கும். மூன் லைட்டை பார்த்தா அதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அது கத்த ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ சக்கோரீவ ஜகதி, இந்த உலகத்துக்கு எப்படி சக்கோரிங்கிற பக்ஷி மூன் லைட்டை பார்த்த உடனே ரொம்ப ஆசையா சந்தோஷமா கத்தின்னு இருக்குமோ, இட் பிகம்ஸ் ஹாப்பி வென் இட் சீஸ் மூன் லைட். அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்கத்துக்கும் இருக்கிற இந்த அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, அதை இந்த ஸ்வரூபத்திலிருந்து வர அந்த பிரகாசம், அந்த காந்தி போக்கி அவளுடைய அந்த சக்கோரி போல விளங்குகிறது. விலசதி. இதை இந்த உலகத்துடைய அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் இருக்கே சிவபெருமானும் அம்பாளையும், அதை நான் சேவிக்கிறேன். ஸோ சிவபெருமானையே வியோம ஜனகம்னு சொல்றா அப்படின்னா, ஆக்ஞா சக்கரத்துல தான் நம்மளுடைய ஆத்மத்துவம், நம்ம ஆத்மாங்க ஸ்வரூபம் நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு வருது.
அண்ட் அதுலேருந்து எது ஃபஸ்ட்டு வருது, ஆத்ம தத்துவத்திலேருந்து எது முதல்ல வருதுன்னா ஆகாஷ தத்துவம். அதனால சிவபெருமான ஆத்ம ஜனகம், சிவபெருமான ஆத்மான்னு எடுத்துட்டு வரலாம். அதுலேருந்து ஃபஸ்ட் என்ன வருது, ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் எலிமெண்ட் விஷுத்தி. சரி, இப்போ ஆகாஷ தத்துவத்தை நம்ம எங்கே உபாசனை பண்ணுறோம்? சிதம்பரத்தில். சிதம்பரத்தில் சிவபெருமானுடைய பூஜை என்ன ஸ்வரூபத்தில் பண்ணுறோம்? ஆகாஷமயமாக இருக்கார் சிவபெருமான். அங்கே நடராஜமூர்த்தி இருக்கார், ஓகே. பட் நடராஜமூர்த்தியை விட அங்கே முக்கியம் எதுன்னா ஸ்பட்டிகலிங்கம் வந்துடுதா, சுத்த ஸ்பட்டிகம். அங்கே அம்பாளுடைய சுப்ரீம் ஃபார்ம் ஷோடஷி உண்டு, சிவகாம சுந்தரின்னு பின்னாடி தனியாக சன்னதி இருக்கும். நடராஜர் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் வந்து சிவ தாண்டவ சாட்சினி, பின்னாடி தனியாக சன்னதி உண்டு. ஓகேவா? இதோட நிறுத்திக்கலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? ஐ திங்க் 2 ஸ்லோகாஸ் இஸ் குட் இனஃப். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எல்லாரும் 36th ஸ்லோகம் சொல்லும் போது இருந்தேலாம். மாதங்கி மேம் இல்லப்பா, நான் இல்லப்பா, பிரேமலதா இல்ல, கடைசியில தான் வந்தேன், லாஸ்ட் லைன் போது வந்து. ஓகே, நானும் இல்ல மேம். ஓகே. அப்புறம் 21st இருந்து 24th மீனிங் நீங்க இன்னும் ஷேர் பண்ணலாமா? மீனிங் ஓகே. ஆமா. இப்போ ரெக்கார்டிங் நான் அனுப்ப வேண்டியது 33rd இருந்தே அனுப்பலை இல்லையா? 34th வரைக்கும் அனுப்பியிருக்கேன் நான். அதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாமே இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுற டைமில் எடுத்த ஸ்லோகங்கள். ஸோ அனுப்பியிருக்க மாட்டேங்கிறது என்னுடைய கான்ஃபிடென்ஸ். சரி, 36th மட்டும் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன்.